அண்மைச் செய்தி. தவேகவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் நிர்வாகிகளுடன் தவேக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டுள்ளார். தவேகவில் இணைவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் தவேக நிர்வாகிகளுடன் தவேக தலைவர் விஜய் தற்போது ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். இந்த ஆலோசனையில் தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடன் ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. தவேகவில் இணைவதற்காக செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்திருக்கிறார். நாளை விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தவேகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் இந்த ஆலோசனையானது நடைபெற்று வருகிறது. தவேகவில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் தவேக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். நாளை விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தவேகவில் இணைய இருக்கிறார். இந்நிலையில் நிர்வாகிகளுடன் தவேக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தவேகவில் இணையும் செங்கோட்டையனுக்கு அமைப்பு பொதுச் செயலாளர் பதவி கொடுக்கப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. தவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனாவுடன் தவேக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். தவேகவில் இணைவதற்காக செங்கோட்டையன் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். இந்நிலையில் நாளை விஜய் முன்னிலையில் செங்கோட்டையன் தவேகவில் இணைய உள்ளதாக தகவல் வெளியாகியிருக்கும் நிலையில் தற்போது நிர்வாகிகளுடன் தவேக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டிருக்கிறார். விவரங்களை செய்தியாளர் மகேந்திரன் தொடர்ந்து வழங்க கேட்கலாம். மகேந்திரன், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. சமீபத்தில் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டிருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் நாளை தமிழக வெற்றி கழகத்தில் இணையிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில் இன்று அவர் தனது எம்எல்ஏ பதவியையும் ராஜினாமா செய்திருந்தார். இந்நிலையில்தான் தற்பொழுது பட்டினப்பாக்கம் இல்லத்தில் விஜய் அக்கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். கட்சியின் பொதுச் செயலாளர் இருக்கக்கூடிய ஆனந்த், ஆதவ் அர்ஜுனா மற்றும் சிடிஆர் நிர்மல்குமார் உள்ளிட்ட தலைமை கழக நிர்வாகிகளுடன் தற்பொழுது தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நாளை தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் பனையூர் அலுவலகத்தில் வைத்து விஜய் முன்னிலையில் கட்சியில் இணைய இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. அதற்காக தான் இன்று அவர் தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்பொழுது நாளை அவர் கட்சியில் இணையக்கூடிய சூழ்நிலையில் கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகளுடன் விஜய் ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். ஏற்கனவே செங்கோட்டையன் கட்சியில் இணைவது தொடர்பாக ஒரு வார காலமாகவே இந்த பேச்சுவார்த்தை நீடித்ததாக சொல்லப்பட்டது. அந்த ஒரு வார காலமாக பேச்சுவார்த்தை நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் நாளை அவர் கட்சியில் இணைவதாக தகவல் வெளியாக இருக்கிறது. தமிழக வெற்றி கழகம் தரப்பிலும் இது உறுதியாக அவர் நாளை கட்சியில் இணைகிறார் என்று தகவலை கூறியிருக்கிறார்கள். இந்நிலையில் தான் நாளை செங்கோட்டையன் கட்சியில் இணையக்கூடிய ஒரு சூழ்நிலையில் அவருக்கு மாநில அமைப்பு பொதுச் செயலாளர் என்கிற பதவியும் கொடுக்கப்பட உள்ளதாகவும் தகவல் வெளியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கட்சியின் தலைமை கழக நிர்வாகிகளுடன் தற்பொழுது விஜய் பட்டினப்பாக்கம் இல்லத்தில் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். விவரங்களுக்கு நன்றி மகேந்திரன். மலாக்கா நீரிணையில் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுவடைந்தது. ஐக்கிய அரபு அமீரகம் பரிந்துரைத்த சென்யார் எனும் பெயர் சூட்டப்பட்டது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.